கட்டி பிடிக்கிறாங்க. எல்லாரும் யாரையாரே கட்டி பிடிக்கிறாங்க. எனக்கு ஆளே இல்லை. விஜய் டிவி நடத்தும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஜூலியை கூப்பிட்டு வைத்து அசிங்கப்படுத்துகிறதா விஜய் டிவி என்ற நோக்கமும் இப்போ போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஜூலியை பற்றியான தவறான கருத்துகள் ஆன்லைனில் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக என்னை கட்டிப்பிடிக்க மாட்டாயா என்ற ஒரு வாசகமும், அதே நேரத்தில் மற்ற பிரபலங்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியை வந்து இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு. இந்த நிகழ்ச்சியில 2வது நாளான இன்று பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அந்த வீடில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போனா, உண்மையாகவே அவர்கள் சொன்னது போலவே ஜூலி ஜல்லிக்கட்டு நாயகி ஜூலியை வந்து வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிற போல் தான் இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற திரை கலைஞர்களை விட ஜல்லிக்கட்டு நாயகி ஜூலியால் இந்த நிகழ்ச்சி மிகவும் பரபரப்பாக உள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. ஜூலி வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீராமிடம் நான் வந்து கட்டிப்பிடிக்க ஆள் இல்லை, ஏன் நீங்க என்ன கட்டிப்பிடிக்க மாட்டீங்களா என்ற ஒரு செய்தி அவ்வப்போது பரபரப்பாக பேசப்பட்ட நிலையிலும், இன்று அவர் கையில் அடிபட்டது போலவும் அவர் கையை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் வந்து மருந்து தடவி சரிப்படுத்துவது போலவும் ஒரு காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஜல்லிக்கட்டு நாயகி ஜூலியை பின்பற்றி விஜய் டிவி செல்கிறதா? ஆனால் மிகப்பெரிய ஸ்டார் கமலஹாசன் இருந்தும் மற்ற நடிகர் நடிகைகள் இருந்தும் ஏன் ஜூலியை மட்டுமே அவர்கள் ஒரு நோக்கமாக கொண்டுள்ளனர் என்பது ஒன்றுமே புரியவில்லை. இதற்கு டிஆர்பி ரேட் காரணமா, ஜி தமிழை முந்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஜல்லிக்கட்டுவை கையெழுத்திருக்காங்களா விஜய் டிவி? அதிலும் ஜூலியை இதற்காக ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ண போறாங்களா? அச்சம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்குது. ஜூலியை அசிங்கப்படுவதற்கான ஒரு நிகழ்ச்சியா அல்லது விஜய் டிவியின் டிஆர்பி ஏற்றுவதற்கான ஒரு நிகழ்ச்சியா என்பது போலவே இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம், ஜல்லிக்கட்டு நாயகி ஜூலியை அசிங்கப்படுத்துவதா விஜய் டிவி என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. பார்ப்போம் இனி வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். இதில் ஜூலி என்ன செய்கிறார், ஜூலியை விஜய் டிவி என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.